வணக்கம் நண்பர்களே. இன்றைய நம்ம கதையில வரப்போகும் நாயகன் கடமங்கலம் என்ற ஊரில் பிறந்த இளையராஜா. சின்ன வயதிலிருந்தே அப்பாவின் விவசாய வேலைகளை பார்த்து விவசாயத்தின் பெருமையை உணர்ந்தவர் இளையராஜா. ஆனா அவருக்குள்ளே ஒரு ஆசை, சொந்தமா ஏதாவது தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டார். ஒரு நாள் தைரியமா முடிவெடுத்து கேரளாவுக்கு பயணம் போனார். அங்கே தான் அவரோட வாழ்க்கையே மாறி போச்சு. ஒரு சாயக்கடை ஆரம்பிச்சு புது வாழ்க்கையை தொடங்கினார். அந்த கடைக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதே சாயக்கடையில வேலை பார்த்துட்டு இருந்த ரம்யாவை சந்திச்சார் இளையராஜா. ரம்யாவோட புன்னகையும் சுறுசுறுப்பும் இளையராஜாவை ரொம்பவே கவர்ந்துச்சு. ரெண்டு பேரும் நண்பர்களாகி அப்புறம் அந்த நட்பு காதலா மாறி போச்சு. ரெண்டு பேர் வீட்டிலும் சம்மதிச்சதும் ரம்யாவும் இளையராஜாவும் அழகா திருமணம் செய்துக்கிட்டாங்க. சில வருடங்கள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததும் அவங்க வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா ஆகிச்சு. இளையராஜாவோட சாய்க்கடை நல்ல வளர்ச்சி அடைஞ்சது. அவங்க உழைப்பும் தன்னம்பிக்கையும் வாழ்க்கையை செழிப்பாக்கியது. இளையராஜா நேர்மையான பாதையிலேயே நடந்து வந்தார். இதான் சின்ன வயசு விவசாயியான இளையராஜாவின் வெற்றி கதை. உழைப்பும் ஆர்வமும் விடாமுயற்சியும் இருந்தா நாம் எதிலும் ஜெயிக்கலாம் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நண்பர்களே, உங்க கனவுகளை நம்புங்க, அது உங்களை விட்டு போகாது. வெற்றி நிச்சயம் உங்க வாழ்க்கையிலும் வரும். அது வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருங்க. நன்றி.